Welcome to VL Academy. In the video, issue forfeiture and reissue of shares chapter other exercise problem number 26 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.116. and நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கீழே அஃபிலியேட்டட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் now let's get into the problem. இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தாங்க. என்ன அப்படின்னா, a company offers 2 shares for every held to its shareholders. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம்ல பார்த்துருக்கோம். 10,000 ஷேர்ஸ் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் 12,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கு அப்படின்னு. அந்த 2,000 ரிஜெக்ட் பண்ணி 10,000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இங்க சில சமயம் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும். ஓகே, இல்லைன்னா அவங்க வந்து நல்ல பிஸ்னஸ் வந்து ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு, நல்ல ப்ராஃபிட்ல போகுது. ஸோ ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அவங்க பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. ஃபர்தரா நாங்க ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிறப்போ, நம்ம அவுட் சைடர்ஸை தேடி போறதுக்கு பதிலா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பெனியில ஷேர் ஹோல்டரா இருக்கிறவங்களுக்கு நான் 2 ஷேர் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலாம். அதாவது அது வந்து எக்ஸ்டர்னல் இஷ்யூ, வெளியில இருக்கிற மக்களுக்கு கொடுக்குறது. இது வந்து உள்ள இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே திரும்ப ஷேர்ஸ் இஷ்யூ பண்றது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஷேரோட வேல்யூ எவ்வளோ ரூபாயா இருக்கும், அதனுடைய மார்க்கெட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த ப்ராப்ளம். ஓகே, ஏன்னா அந்த கம்பெனியோட ரெப்யூட்டேஷன், அதோட ஸ்டேட்டஸ், லாயல்ட்டி இதெல்லாம் வச்சு தான் வந்து மார்க்கெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இது இன்னும் 2 மந்த்ஸ்ல இந்த ஷேர் வேல்யூ இவ்வளோ ரூபாய்க்கு பிச்சுட்டு போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ற பொசிஷன்ல தான் அவங்க மார்க்கெட் வேல்யூ வச்சு ஃபர்தர் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இன் தட் கேஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. த இஷ்யூ பிரைஸ் இஸ் ₹14. ஸோ இப்போ இந்த 2 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணாங்கன்னா அதோட வேல்யூ வந்து ₹14. பட் இப்போ வந்து இது ஆல்ரெடி அந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் திரும்ப கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ the share price in the market is ₹19. இந்த 5 ஷேர்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஷேர்ஸோட வேல்யூ வந்து ₹19. இப்போ இஷ்யூ பண்ண போற ஷேரோட வேல்யூ வந்து ₹14. அதாவது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் வந்து ₹19. அவங்க அது ₹10 வாங்கியிருக்கலாம், ₹11 வாங்கியிருக்கலாம். பட் இப்பத்த விலை வந்து ₹19. இனி அவங்க இஷ்யூ பண்றாங்க இல்லையா 2 ஷேர், அதோட வேல்யூ வந்து ₹14 வச்சிருக்காங்க. பட் ஆனா மார்க்கெட்ல இந்த ஷேர்ஸ பப்ளிக் இஷ்யூ பண்ணா எத்தன ரூபாய்க்கு நம்ம இஷ்யூ பண்ணலாம்? அப்போ அதோட மார்க்கெட் வேல்யூவ நம்ம கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த 5 ஷேர்ஸ்க்கான வேல்யூவ கண்டுபிடிக்கணும். 5 இன்டு 19 இது வந்து நீங்க ருபீஸ்னும் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து ஷேர்ஸ். ஓகே, 5 ஷேர் வந்து ஒரு ஷேரோட வேல்யூ ₹19 அப்படின்னா 19. Okay, so that is ₹95. 5 shares into அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து ₹95. அதுல இப்ப அடிஷனலா இஷ்யூ பண்ணியிருக்கிறதோட கரண்ட் வேல்யூ 14. ஸோ 2 into 14 ₹28. அப்போ டோட்டல் பிரைஸ் ஆஃப் இப்போ நான் 5 ஷேர் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு 2 ஷேர் கிடைக்கும். அப்போ அந்த 5 ஷேர் பிளஸ் இந்த 2 ஷேர் சேர்த்து எனக்கு வந்து ₹123 வேல்யூவா இருக்கும். ஓகே, ஸோ ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் ஒன் ஷேர் இஸ் ஈக்குவல் டு 123 divided by 7. என்னோட ஒரு ஷேரோட வேல்யூ ₹17.57. ஓகே, இப்போ வேல்யூ ஆஃப் ரைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர் மைனஸ் ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் ஷேர். ஸோ இங்க மார்க்கெட் வேல்யூ என்ன ₹123. சாரி, ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இல்லை மார்க்கெட் வேல்யூ பர் ஷேர்னு கூட நீங்க விடலாம். ஓகே, ஒரு ஷேரோட வேல்யூ மார்க்கெட் வேல்யூ வந்து ₹19. ஆவரேஜ் பிரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சது 17.57. ஓகே, இதை மைனஸ் பண்ணோம்னா வில் கெட் தி வேல்யூ ஆஃப் ரைட், தட் இஸ் ₹1.43 நமக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது இவ்வளோதான் இந்த ப்ராப்ளமே. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்
please do comment. I'll try my level best to clear. Okay. With this signing off, Dr. Shanti. Thank you once again.